இது எங்கேயோ போயிட்டார், ஸ்கோர் பண்ணிட்டாருப்பா, 2 கட்சியும் தூக்கி சாப்பிட்டாருப்பா. இதுதான் நம்ம நாட்டுக்கு இல்லைன்னு ஒண்ணு சொல்லுங்களேன். டக்குன்னு சொல்லணும், யோசிக்க கூடாது. 2 பேரும் வேணான்றாரு அவ்வளவுதான். இது வந்து அப்பா எனக்கு நீ வேணாம்ப்பா, அம்மா நீ வேணாம்ப்பா அப்படின்றது இது என்ன கதையாது. சொல்லணும் இல்ல, நீ வேணாம் இது வேணாம். ஹிந்தி வேணும், படிக்கிறவங்களுக்கு வேணும். நான் வந்தா மாநகராட்சி பள்ளியில ஹிந்தி இல்லை, எல்லா மொழியும் கொடுப்பேன், படிங்க, மக்கள் நிறைய படிக்கணும். நான் பல ஊருக்கு போயிருக்கேன், பல நாட்டுக்கு போயிருக்கேன், உங்களுக்கு தெரியாது இந்த நாட்டுலலாம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு இந்தியா உலக நாடுகள் வரிசையில் இந்தியா எங்க இருக்கு? எங்க போய் நான் இந்தியன் சொன்னா மோடி அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே வரவேற்கிறேன். ஆனா மோடி அவர்களே, நீங்கள் இந்த செய்யறது தப்பு. பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லல, தான் என்ன பண்ண போறேங்கறதையும் சொல்லல. அவருக்கு அரசியல் தெளிவுன்றது என்னன்னா, நான் மன்மோகன் சிங்கையும் பார்த்திருக்கிறேன், இதையும் பார்த்திருக்கிறேன். இவரோட ஆட்சி பொற்கால ஆட்சின்றாங்க. நான் ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன். வெளிநாட்டு உறவு நல்லா இருக்கு, சிந்தூர் ஆபரேஷன் நல்லா இருக்கு. இது வரைக்கும் ஒரு ஆண் மகன் அடிச்சது இல்லை. ஆனா இன்னொரு பெரிய வரலாற்று பிழை, இலங்கை தமிழர் 600-700 பேர்கிட்ட கொண்டுட்டீங்களே, பார்த்துக்குங்க. நீங்க எங்களுக்காக ஒண்ணே ஒன்று பண்ணுங்க, போய் எப்படியாவது சாக்லேட் பிடிங்கிட்டு வந்துருங்கன்னாரு பார்த்தீங்களா. யாருக்கும் தெரியாம பின்பக்கமாக போயிட்டு பிடிங்கிட்டு வந்து, ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன் பேசுவாராங்க. அது ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, ஒரு வீட்லேயேங்க ஒரு கிஃப்ட் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்றீங்க, திரும்பி அடிச்சு போடுவீங்களா, கேட்டு வாங்குவீங்களா? குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்றீங்க, அப்புறம் சொல்கிறார் டாக்டர் சாப்பிடக்கூடாதுங்க அது குழந்தைன்றார், என்ன பண்ணுவீங்க? கத்தி வச்சுட்டு போய் மிரட்டி வாங்குவீங்களா? குடும்பம் தானே வாங்குவீங்க, அதுதானே அர்த்தம். அதே மாதிரி பேசி எப்படியாவது உலக நாடுலாம் உங்களை புகழுது மோடி அவர்களே, நீங்கள் நினைச்சா முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும், தமிழ் மக்களை காப்பாத்துங்கன்னு சொன்னா தலைவர். நான் கரெக்டாக தான் பேசுறேன். இல்ல வேண்டாம், அப்படி வேண்டாம். மோடி அவர்களே சவால் விடுகிறேன், நீங்கள் உண்மையிலே உலக நாடுலாம் பண்ணிட்டு பயப்படுதில்ல, சின்ன ஸ்ரீலங்கா வாங்க முடியுமா? இது நல்லா இருக்கா இந்த டைலாக்? இல்லை வேற மாதிரி பேசணுமா? எப்படின்னா பேசுறேன், நீங்க எப்படி கேட்டாலும் அப்படி பேசுனீங்கன்னா அவர் பார்க்குறவங்களுக்கு பிரமாதம் பேசுறாரு பண்ண. என்ன ப்ரோ விட்டு போனது காட்டில 800 பேர் கொண்டீங்களே ப்ரோன்னா, யார் கொண்டது? நாங்களா கொண்டோம்? இன்னைக்கு ஒருத்தர் மேல கை வைக்காம இருக்கிறாங்க. வித்தியாசம் எங்க புதுசா ஒருத்தர் வர்றவர்னா வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இவர் கம்பேரிசன் தாங்க லைஃப். உலகத்தில் யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. இவரை விட இவர் மேல், அதான் நம்ம ஓட்டு போடுறோம். என்ன சொல்லணும்? ஆமாங்க, காங்கிரஸோட பிஜேபி மேல், ஏன்னா இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பிஜேபி குறை இருக்கு, நான் அதை நிவர்த்தி பண்ணுவேன். இதானே கரெக்டாக இருக்கும்.